அதாவது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன், துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. நாங்கள் அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மற்றதெல்லாம் பின்னால் உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் எங்களோட வருகிறேன் என்று அன்றைக்கு எங்களிடம் சொன்னார். இன்றைக்கு வந்துவிட்டார். இந்த நிகழ்ச்சியில நமது தென் தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக கொங்கு நாட்டிலிருந்து அண்ணன் மூத்த கழக முன்னோடி வந்திருக்கிறார். அதுதான் இன்றைய செய்தி. இதை தாண்டி அரசியல் எல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தம்பி, அதாவது பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணையவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வழிவரும் தான் என்று சொன்ன திமுக ஆட்சி வரும் சொல்லல. அது மாதிரி நீங்க முன்ன கேட்டீங்க, சின்னம்மா அவர்கள் எங்களோட இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் காலதாமதமாக கிளம்பிய காரணத்தினால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையிலும் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அங்கே அபிராமத்தை தாண்டி அவர்கள் சிறிது நேரம் எங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா கூட்டம் தெரியும், எங்களது தொண்டர்கள் எல்லாம் பல ஊர்களிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து வாகனங்களிலிருந்து வாகன நெருக்கடி போக்குவரத்து ஏற்பட்டதால் நாங்கள் சற்று தாமதமாக வந்து சேர்ந்தோம். எங்கள் சின்னம்மா அவர்களால் இன்னும் வந்து சேர முடியவில்லை. அவர்கள் மனதால் எங்களோடு நின்றைக்கும் இருப்பார். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும். உண்மையான அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவரின் ஆட்சி, புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம். இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி. அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம். அதாவது நான் அது அன்னைக்கு சொன்னேன், இவர் சொல்லுவது ஒரு நரித்தனமாக சொல்கிறாரு. இருந்தாலும் யார் சொன்னாலும் 40-50 ஆண்டுகளாக இந்த தென் தமிழகத்து மக்களின் கோரிக்கையாகிய ஐயா தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விளங்க வேண்டும் என்கிறதுல எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குன்னு சொன்ன. இன்றைக்கு முதல்வர்கள் அதை ஒத்துக்கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான்.